திருச்சிராப்பள்ளியில ஏசி மாட்டணும், அவர் ஏசி இல்லாம இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன். அவர் எங்கிருந்து இந்த தகவலை பெற்றார் என்பது எனக்கு தெரியவில்லை. முதலமைச்சர் கருணாநிதி முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆமா, அவங்க பேஸ்புக் பக்கத்துல கலைஞரே அருமை போட்டிருக்காரு. அந்த பக்கத்துல உள்ள இதை இப்ப ஐடிவிங்க எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. அனைவருக்கும் தெரியும், பெருந்தலைவர் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். கிராமமாக சென்று மக்களை சந்தித்தவர். கிராமங்களில் எல்லா கிராமங்களிலும் சர்க்கியூட் ஹவுஸ் கிடையாது. செல்லுகின்ற இடங்களில் எந்த இடம் கிடைத்தாலும் அங்கே படுத்துக் கொள்வார். பல இடங்களில் பொது வெளிகளில் கட்டில் போட்டு மரத்தடியில் கூட படுத்து இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்றிய மாபெரும் தலைவர். எனவே இதை போன்ற ஒரு பெருந்தலைவருக்கு அவமதிப்பு ஏற்படுகின்ற விதத்தில் பேசிய பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். திமுக ஐடிவில பதிவு செய்யறது என்ன போயிருக்காங்கன்னா, அவரோட அந்தரங்க செயலர் காமராஜரோட அந்தரங்க செயலர் கேட்டதன் அடிப்படையில் தான் கலைஞர் பண்ணி கொடுத்தாரு. இல்ல அதெல்லாம் தவறான பேஸ்புக் பதிவை வச்சு பேசுறாங்க. அது தவறான செய்தி. இல்ல குறிப்பா இப்ப காங்கிரஸ் கட்சியோட மனநிலை எப்படி? இப்ப ஜோதி மணிலாம் சொல்லிட்டாங்க, கடுமையா இதை நாங்க கொடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா எங்களோட தலைவர் நாங்களும் நிச்சயமாக அதை எடுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுமா? காங்கிரஸ் அது தலைமையோடு கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிவிப்பேன். அவர் இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்கன்னு திருச்சி சிவா வேற எனக்கு ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. அதை நான் பார்க்கல. இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்கன்னு போட்டிருக்காரு. அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கணும். நான் தவறா சொல்லிட்டேன்னு சொல்லணும். தார்மீக மன்னிப்பு கேட்டா ஏற்றுக்கிறீங்க? இல்ல, தலைமையிடம் கலந்து கொண்டு தொடர்ந்து என்ன பணி செய்வது என்பதை சொல்லுவேன். காங்கிரஸ் கட்சியோ இல்ல காமராஜர் தொண்டர்களும் மனநிலை எப்படி இருக்கு இன்னைக்கு? இல்ல, காமராஜருடைய தொண்டர்கள் மிகவும் மனவேதனையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த தலைவர் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, அனைத்து தலைவர்களும் போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர். அவரை குறித்து தவறான தகவல்களை பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு போட்டா திருடன் உள்ள வந்து விடுவார், வீட்டுக்கு உள்ள வந்து விடுவார் காமராஜர் சொன்னாரு. அப்பவே சொன்னாங்க, இருந்தாலும் கூட்டணியில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காமராஜர் சொன்னார், திமுகவுக்கு வாக்களித்தா திருடன் உள்ள வந்து விடுவான், வீட்டுக்குள் உள்ள வந்து விடுவார் காமராஜர் சொன்னாரு. இப்ப ஞாபகப்படுத்திட்டு எப்படி பாக்கீங்க? அந்த கருத்தை நான் பார்க்கவில்லை இன்னும். அது அவரோட கருத்தாக தான் இருக்க முடியும். எனவே முதலமைச்சர் அது குறித்து ஏதாவது அறிக்கை விழுகிறார் என்று எதிர்பார்க்கின்றோம். இல்ல, அதெல்லாம் தவறு. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. திருச்சி சிவா சொல்வது அவருடைய சொந்த கருத்தாகத்தான் இருக்க முடியும். அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்தாக இருக்காது. அவர் வெளியிட்ட கருத்தை வாபஸ் வாங்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். திருச்சி வேலுசாமி சொல்லிட்டாரு, ஏன்னா நாங்க தொடர்ந்து இதே மாதிரி கொடுத்திருக்க மாட்டோம், எங்களோட கூட்டணியில வந்து எங்களுக்கு பங்கு வேணும் சொல்லி சொன்னதுக்கு பிறகு இவர் சொன்னதா ஒரு தகவல் சொல்றாங்க. இல்ல, அது சரியான தகவலா இருக்காது. கூட்டணியில பங்கு வேணும். அதை நான் இப்போ அது காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பதும் பங்கு கேட்பதும் சீட்டுகளை பகிர்ந்து கொள்வதும் அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். நானோ அல்லது மாநில அளவிலோ அது முடிவு செய்ய முடியாது. காமராஜர் ஆட்சி நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. அது நிச்சயமாக நிறைவேறும்.